அக்கினியின் கரங்கள் ஊழியம் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். தேவ செய்தி பிரதர் எஸ் பெனில். அக்கினியின் கரங்கள் ஊழியம், நாகர்கோவில். நம் இயேசு நல்லவர். ஆமென். நம் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுவதற்காக அவர் என்னுடைய இருதயத்திலே பேசின வார்த்தை இதுதான்: போய் கனி கொடுங்கள். எல்லா மனிதனுக்கும் சூழ்நிலைகள் ஒதுக்கப்படுகிறது. எல்லா மனிதனுக்கும் எல்லா காரியங்களும் செயல்படுத்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் நிராகரித்து விடுகிறார்கள். மனிதர்கள் அதை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். மனிதர்கள் அதை விட்டு தூரம் போய் விடுகிறார்கள். எல்லாரும் தூரமாய் போயிட்டு சொல்லுறாங்க, என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, என் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்கவில்லை, கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளிவிட்டார். எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் போய் கனி கொடுங்கள், கனி உள்ள வாழ்க்கை வாழுங்கள். ஐயா, கர்த்தர் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை, செய்தியின் தலைப்பு கனி கொடுங்கள். கனி கொடுக்கிற வாழ்வு உனக்கு ஏற்ற வாழ்வாய் அமைய வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கனிகள் இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஜீவிதத்திலே கனி உள்ள வாழ்வு இல்லை என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். செய்திக்கு போவதற்கு முன்பதாக எல்லாரும் நீங்க ஒன்று கேட்கணும். நான் கனி உள்ள வாழ்க்கை வாழுகிறேனா? நான் கனி உள்ள வாழ்க்கை வாழுகிறேனா? நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நீங்கள் விடுதலைக்காய் வந்து நிற்கலாம், நீங்கள் தேவைகளோடு வந்து நிற்கலாம், அற்புதங்களுக்காய் வந்து நிற்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் போய் கனி கொடுங்கள். கனி கொடுக்காத வாழ்வு, கனி இல்லாத வாழ்வு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புகிற கனிகள் இல்லை என்று சொன்னாலும், அந்த மனிதன் எத்தனை போராட்டம் போராடினாலும், எத்தனை நாட்கள் உபவாசித்தாலும், எலியாவே இறங்கி வந்தாலும் அவர்களுக்குள் ஆசீர்வாதம் உண்டாகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்குள் தங்க வேண்டுமானால் நீ கனி கொடுக்க வேண்டும், நீ கனி கொடுக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாய் இந்த மகிமையின் கரத்திலிருந்து, வல்லமையின் கரத்திலிருந்து, அந்த அக்கினியின் கரத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சம்மட்டியை போல, அக்கினியை போல உருவ குத்துகிறதாயும் ஊனையும் கணுக்கையும் தனித்தனியாய் பிரித்தெடுக்கிறதாய் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில் அக்கினி பிளமாய் புறப்படும். சில வேளையில் உன் இருதயத்தை காயப்படுத்தும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அது ஜலத்தை பிதுக்கிறதை போல அவர் உன்னை பிதுக்குவார். ஆமென். அவர் உன்னை கசக்கு எடுப்பார், கடைசியிலே உன்னை கட்டுவார், காயங்களை கட்டுவார், உன்னை அணைப்பார், உன்னை முத்தமிடுவார். அப்ப சொல்வாரு, இப்போ நீ என் பிள்ளை என்பார். ஹல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு ஜனங்கள் ஆசீர்வாதங்களை மட்டும் தேடி போகிறார்கள், நன்மைகளை மட்டும் தேடி போகிறார்கள். ஊழியக்காரர் முதற்கொண்டு ஆசீர்வாதங்களை குறித்து பேசினால் கூட்டம் வரும். கூட்டத்திற்காக ஊழியத்தை தொடங்குறவன் அல்ல பெனில். ஹல்லேலூயா. கூட்டங்களை பெருக்க வேண்டும், பெரிய பெரிய உயர்ந்த இடத்துல பெயர் பிரஸ்தாபத்தை பெற வேண்டும். நோ, the real Christianity will become the name of Lord to establish from this land. இந்த இடத்துல, இந்த உலகத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு உத்தம கூட்டம் எழும்ப வேண்டும். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான் கர்த்தருடைய அக்கினியின் கரங்கள் ஊழியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு உத்தம கூட்டம், ஒரு உண்மையான விசுவாசிகள், ஒரு உத்தம கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் என் இருதயத்தின் ஏக்கமும் என் கர்த்தருடைய வாஞ்சையுமாய் இருக்கிறது. ஆகவே தான் பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் சொல்லுகிறார், போய் கனி கொடுங்கள். Go and abide fruits. Go and abide fruits. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஐயா, நீ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டும். நீங்கள் இந்த உலகத்திலே கனி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமா? மத்தேயின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது அது என்ன கனி உள்ள வாழ்க்கை? வேதம் சொல்கிறது நல்ல கனி என்று வேதம் சொல்கிறது. மத்தேயின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வாக்கியத்திலும் லூக்கா 3:8 இதை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்,
ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 12வது வாக்கியமும் சொல்லுகிறது, நீதியின் கனிகளை கொடுங்கள். தேவ பாதத்திலே போய் கனி கொடுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு கனி உள்ள வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் மிக்க வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு கனிவுள்ள வாழ்க்கை, ஒரு நல்ல கனிவுள்ள வாழ்க்கை என்று சொல்வது அது நீதியின் கனியாய் இருக்க வேண்டும், அது இரட்சிப்பின் கனியாய் இருக்க வேண்டும், அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளாய் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றது? ஆமீன். இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைப்பீர்களானால், இந்த வார்த்தையின்படி நீங்கள் மாறுவீர்களானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமீன். கர்த்தர் வீட்டோரங்களில் உன்னை கனிதரும் திராட்சை கொடியை போல நிலைப்படுத்துவார். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளியோமர கன்றுகளை போல எழுந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போய் கனி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கனிகள் நிலைத்திருப்பதற்கு, நீ வாழ்நாள் முழுவதும் நீடித்திருப்பதற்கு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் பெற்றிருப்பதற்கு நீங்கள் போய் கனி கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, பைபிள் இவ்வளோ அதிகமான கனிகளை குறித்து பேசுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே இந்த கனிகளை இழந்து விடாதீர்கள். இந்த கனிகளை இழந்து போவீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதே. இன்னும் வேதத்தில் இங்கு வாசிக்கும் பொழுது ஆமோஸ் 6வது அதிகாரம் 12வது வசனம் அழகா, நீதியின் கனிகளை எட்டியாய் மாற்றாதிருங்கள். ஆமென். நீதியாய் வாழுகிற உன் வாழ்க்கையை, நீதியாய் ஒழுக்கமாய் ஒழுங்காய் வாழுகிற உன் வாழ்க்கையை அது வேதனையான வாழ்க்கையாய், எட்டியின் வாழ்க்கையாய் மாற்றாதே. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நீதியின் வாழ்வு, ஒரு பரிசுத்தமான வாழ்வு, ஒரு இரட்சிப்பின் வாழ்வு, ஒரு கனி நிறைந்த வாழ்வு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு சுத்தமான மனசாட்சி உடைய வாழ்வாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென். உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், சீர்படுத்தி பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆசீர்வாதத்தை தேடி நீங்கள் வந்து நிற்கலாம். தொலைக்காட்சி மூலமாய் இது ஒரு ஆசீர்வாதின் சத்தமாய் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். எஸ், திஸ் இஸ் தி blessing word. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் சொல்கிறார், இது ஆசீர்வாதத்தின் வார்த்தை. என் வசனத்துக்கு செவி கொடு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என் வசனத்துக்கு செவி கொடு. This is the blessing word. அநேக நேரங்களிலே இந்த உபதேசங்கள், இது கடினமான உபதேசம். யார் நிலைத்திருக்க கூடும்? இது கடினமான உபதேசம். யார் இதில் நிலை கொண்டு இருக்க முடியும் என்று சொல்லி அநேகர் கிறிஸ்துவை விட்டு தூரம் போனார்களாம். ஆமென், ஆமென். கிறிஸ்துவை விட்டு தூரம் விலகி போனார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? என் அன்பு சனமே, என்னால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை, நீங்களும் என் வார்த்தைகளில் நிலைத்திராதபடிக்கு, கனி கொடுக்க முடியாதபடிக்கு என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? சீடர்கள் சொன்னார்கள், வாழ்வு தரும் நித்திய வசனம், எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிற உத்தம வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, விசுவாசியே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார், go and abide fruits. கர்த்தருக்காய் போய் கனி கொடு. உன்னுடைய வாழ்க்கையில கனி உள்ள வாழ்க்கை நீ வாழு. நீ கிறிஸ்தவனாய் பெயர் பெற்றிருக்கலாம், நீ விசுவாசி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கனி உள்ள வாழ்வு கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது அதிகாரம் 23வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியின் கனிகளை குறித்து வேதம் சொல்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லுகிற இந்த கனிகளையும் நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் வாழ வேண்டும் குடும்பத்தின் சனமே என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஐயா, இந்த கனிவுள்ள வாழ்க்கை இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். சகோதரிமார் சொல்லுங்க ஆமென். சகோதரமார் சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கை கனிவுள்ள வாழ்க்கை. கர்த்தர் சொல்கிறார், இந்த கனிவுள்ள வாழ்க்கையை நீ வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சகலமும் அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அது எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்கு ஒன்று தெளிவாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மட்டும் அல்ல கனிவுள்ள வாழ்வு வாழ விரும்புகிறது, மனிதர்களாகிய நாமும் கூட. ஆமென். இயேசு கிறிஸ்து மட்டும் விரும்பலங்க நீ கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி, மனிதர்களாகிய நாமும் விரும்புகிறோம், நான் கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு விரும்புகிறோமா?
எல்லாருக்கும் சமாதானம் இருக்கணும்னு விரும்புறீங்கல்ல? எல்லாருக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் விரும்புறீங்கல்ல? ஐயா, இன்னைக்கு நீங்கள் விரும்புகிறீர்கள், நான் சமாதானமாய் இருக்க வேண்டும், எனக்குள் சமாதானம் இல்லை. I want dwelling with the peace of life. என் வாழ்க்கையிலே சமாதானம் வாழ்க்கை வாழ வேண்டும் நான் விரும்புகிறேன். அது கனிகளில் ஒன்று. எனக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும், அது கனிகளில் ஒன்று. என் வீட்டார் என்னை மட்டும் நேசிக்க வேண்டும், என்னுடைய மனைவி எனக்கு மட்டும் உரியவளாய் இருக்க வேண்டும், என்னுடைய கணவன் எனக்கு மட்டும் அன்புக்கு பாத்திரவானாய் இருக்க வேண்டும், என்னை தவிர வேறு ஒருவனையும் நோக்கி பார்க்க கூடாது, இச்சையடக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இச்சையடக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். எத்தனை ஸ்திரீகள் விரும்புறீங்க என் கணவன் இச்சையடக்கம் உள்ளவனாய் இருக்கணும்? I am telling truth. I am telling truth. அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு ஸ்திரீகள் விரும்புகிறார்கள், இச்சையடக்கம் உடைய மனிதன் எனக்கு உத்தமனாய் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டிய? இப்படிலாம் யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க, ஃபுல்லா ஆசீர்வாதத்தையே பேசிட்டு போயிடுவாங்க. ஆமீன் தானே? ஐயா, என் மனிதர்கள் உத்தமனாய் வாழ வேண்டும், என் கணவன் எனக்கு மட்டும் வாழ வேண்டும். எத்தனை பெண்கள் விரும்புனீங்க? ஆமல்ல, இச்சையடக்கம் அதுல இருக்கிறது பாருங்க, மறைந்திருப்பது இச்சையடக்கம். என்னுடைய கணவனார் எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு லேட் ஆனாலும், சாப்பாடு கிடைக்கட்டாலும் என் அன்பாவே உட்கார்ந்துருக்கணும். நிறைய கணவன்மார் சொல்லுவாங்க, நான் காசு கொண்டு வரட்டாலும், ஆமீன், ஏடிஎம்ல பேங்க் பேலன்ஸ் தீந்து போனாலும் என் மனைவி என் வீட்டில் வயன்யார்டு மாதிரி கனித்தரும் திராட்சரசம் மாதிரி இருக்கணும்னு புருஷமார் விரும்புகிறார்களாம். அதுல இருக்குது நீடிய பொறுமை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஐயா, இதுல நீடிய பொறுமை அடங்கி இருக்குது. பணம் வந்தாலும், ஆசீர்வாதம் வந்தாலும், வராமல் போனாலும், என்னுடைய வாழ்க்கையில வேதனை வந்தாலும் வராமல் போனாலும் நான் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நற்குணம் இருக்கணுமா? இது ஆண்டவர் மட்டும் விரும்பலங்க சகோதரி சகோதரா, நீயும் விரும்புகிற. உன் அப்பா அம்மா வந்தா என் வீட்டாளு வாங்க மாமா வாங்க மாமின்னு மனசார கூப்பிடுன்னு விரும்புறியே. ஹலோ, உன் மாமனார் மாமியார் வரும் பொழுது மனசார வீட்டில் வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு விரும்புறியே. உன்னுடைய சகோதர சகோதரிகள் உன் வீட்டை தேடி வரும் பொழுது ஒரு கப்பு தண்ணி கொடுக்கணும் விரும்புறியே. இது நற்குணத்தை அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்குள் இருக்கிறது நற்குணம். அநேகர் சொல்றாங்க, என் வீட்டுக்குள்ள வந்த என் பெஞ்சாதி ஒரு கதவை அடைச்சிட்டு போயிரா, என் வீட்டார் வந்தால் என்னை அவமானப்படுத்துகிறாள், என்னை தேடி என் ஜனங்கள் வரும் பொழுது விரோதமாய் பேசுகிறாள், முகநாடி வேறுபடுகிறது சொல்லுகிறாங்க. நல்ல குணம் இல்லைங்க என் பெஞ்சாதிக்கு, என் மனைவிக்கு ஒரு நல்ல குணம் இல்லை. சகோதரா, நீயும் நற்குணத்தை விரும்புகிறாயே. ஆவியின் கனிகளில் ஒன்று, கனிவுள்ள வாழ்க்கையில் ஒன்று. அந்த கனியை நீயும் விரும்புகிறார். மட்டுமல்ல, தயவு. என் தம்பி கஷ்டப்படுறான், என் இளைய தம்பி கஷ்டப்படுறான், எங்க அண்ணன் கஷ்டப்படுறான். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க இல்ல? அன்பு சகோதரா, நீ நல்ல இடத்துக்கு திருமணமாகி போயிட்ட, நீ நல்ல இடத்துல பிசினஸ் பண்ணி உன் கரத்தினால் திரவியத்தை தேடி சம்பாதித்து கொண்டாய். ஆனால் உன் சகோதரர்கள் கடினப்படுகிறார்கள், உன் சகோதரன் கஷ்டப்படுகிறான். அவனை கண்டும் காணாதவனை போல இருக்கிறாயே. சில நேரத்தில் உன் இருதயம் பதறுகிறது, துடிக்கிறது. என் சகோதரனுக்கு எதையாக நான் கொடுக்கணும், என் அண்ணனுக்கு, என் மூத்த சகோதரனுக்கு, என் தம்பிக்கு, என் தங்கச்சிக்கு எதையாக கொஞ்சம் கொடுக்கணும். தெரிந்து பாதி தெரியாம பாதி நீ கொடுக்கிறாயே, அது தயவு. ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல சத்தியம் பாரு, இது தயவு. இது நீ உன் சகோதரனுக்கு பாராட்டுகிற தயவு. This is also one of the fruits. இதுவும் கனிகளில் ஒன்று. நீயே அப்ரோஜனமற்ற மனிதனே, பாவியான மனுஷனே, நீங்களே உங்களுக்குள் ஆவியின் கனிகள், கனி உள்ள வாழ்க்கை உருவாக வேண்டும் என்று விரும்புக. என் தேவனாகிய கர்த்தரும் விரும்புவது நல்லது தானே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர், என் அப்பன் இயேசு கிறிஸ்து, என்னை உருவாக்கின உத்தம மணவாளன், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை என் கண்கள் காண்கிறது என்று சொன்ன நல்ல கர்த்தர், என் நோக்கமாகவே இருந்த என் தகப்பன், என் மேல் நோக்கமாக இருந்த என் தகப்பன், நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதிலே அக்கறையோடு இருக்கிறார். நீ வெறுமே உலகத்தில் காமிக்கிற மாயாஜாலத்தின் ஆசீர்வாதம் இல்லை, உலகம் தருகிற ஆசீர்வாதம் அல்ல, எப்படி இப்படி நொடி சொடக்கு விடுகிற அளவிலே வருகிற ஆசீர்வாதம் அல்ல. நித்திய 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 காலமாய் வேதனை இல்லாத ஆசீர்வாதம், அது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். உலகம் மனிதனால் வேதனை படுத்த முடியாத ஆசீர்வாதம்.
நீ போய் கனி கொடுப்பதினால் உனக்கு உண்டாகிறது. நீ கனி கொடுங்கள். நீ விரும்புகிறது மட்டுமல்ல, உன்னை உண்டாக்கின கர்த்தரும் விரும்புகிறார். நீ கனி கொடுக்க வேண்டும். என்னை அழைத்த ஆண்டவர், என்னை உருவாக்கின ஆண்டவர் இந்த ஊழியத்தை கையில் கொடுத்திருக்கிறார்னா கனி கொடுப்பதற்காய் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அநேகர் சொல்றாங்க, என்னுடைய ஊழியத்தில் அநேகருடைய ஆசீர்வாதங்கள் மறுக்கப்பட்டு போச்சு, அநேகருடைய நீதி மறுக்கப்பட்டு போச்சு, நியாயம் எடுபடாமல் போச்சு. கர்த்தர் சொல்கிறார், நீ நீதிமானாய் வாழு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழு, நீ பிரோஜனமுள்ளவனாய் வாழு. கர்த்தர் சகலவத்தையும் தீமையும் சகல தீமைகளையும் நன்மையாய் உனக்கு மாற பண்ணுவாராம். அல்லேலூயா. ஐயா, வேதம் சொல்கிறது நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட கனிவுள்ள வாழ்வுதனை இயேசு அதிகம் அதிகம் விரும்புகிறார். ஏன் ஐயா நாம் கனி கொடுக்க வேண்டும்? ஏன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து கர்த்தர் கனி கொடுங்கள் என்று பேசுகிறார்? எதற்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவானின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்காக நாம் கனி கொடுக்க வேண்டும்? கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவானின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வாக்கியம் இப்படி சொல்கிறது, அவர் உங்களை பிள்ளைகள் என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை பிள்ளைகளாகவே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாய் உங்களை பாவித்து